ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ட்ரேடிங்கை ப்ரொஃபஷ்னலாக சீரியஸாக எடுத்து ஒரு கெரியராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங். நீங்கள் லைவ் மார்க்கெட் ட்ரேட் பண்ண முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேப்பர் ட்ரேடிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேப்பர் ட்ரேடிங் விர்ச்சுவலாக நம்ம லைவ் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நான் 3 ஸ்டெப்பாக பிரித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி என்னெல்லாம் அனலைசிஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் ரியலாக ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகணும், அந்த ரியல் ட்ரேடிங்கை நான் வந்து பேப்பர் ட்ரேடிங்காக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம இருக்கக்கூடியது வந்து tradingview.com போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே. பேப்பர் ட்ரேடிங் வந்து நீங்கள் விர்ச்சுவலாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டாக் வந்து அபாட் இந்தியா ஸ்டாக்கு, இதோட அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ அபாட் இந்தியாவில் நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரேடில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அபாட் இந்தியா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. 1 டே சார்ட்டில் இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா கீழே ஒரு டச், செகண்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், ஃபோர்த் டச், 4 டச் கீழே இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. செகண்ட் டச், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டச் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், எந்த இடத்துல டார்கெட் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, இது வந்து அபாட் இந்தியா ஸ்டாக், இது வந்து பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும், லாங் என்ட்ரி. ஓகே, 1 செகண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். இந்த ஹாரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் க்ளோஸ், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஹையஸ்ட் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் அந்த ஹாரிசாண்டல் லைன். இந்த லைன் எதுக்காக போட்டேன்னா, இதுதான் நம்மளோட டார்கெட் ஏரியா. அந்த ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போவோங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். ஓகே, ஸோ டார்கெட்டை காட்டுறதுக்காக தான் அந்த க்ரீன் லைன் போட்டேன். நம்ம ஸ்டாப் லாஸ், டார்கெட் அண்ட் டார்கெட் என்ன நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோமோ அதையே நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ தட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங் டூலில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, இதுதான் நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்த ஸ்டாப் லாஸ், என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டார்கெட். அதை நான் வந்து இங்கே போட்டுறேன், ப்ராஃபிட் லெவல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ், என்ட்ரி பாயிண்ட், டார்கெட். ஸோ நம்ம இன்னும் வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணல. ப்ரீவியஸ் ஹைக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன் பண்ணி தான் நம்ம வந்து டார்கெட் எப்போயுமே எடுப்போம். அந்த விதத்தில் கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஸ்டாப் லாஸ், டார்கெட் அண்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ இன்னும் இந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம பாதி வழியில் ஆல்மோஸ்ட் நியர் டு த டார்கெட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நேரம் என்ட்ரி எடுக்க முடியாதவங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இதை நான் வந்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட தீசிஸ் என்னென்னா, பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறோம். மேலே போகும்போது எது வரைக்கும் போவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட் லைன், க்ரீன் லைன் போட்டிருக்கேன்ல, அது வரைக்கும். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த ட்ரேடில் தான் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவோட அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு புதிய ட்ரேட் எடுக்கலாம், புதிய ட்ரேட் எடுக்கும்போது எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ், டார்கெட், பேப்பர் ட்ரேடிங் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டில் இந்த சேனலுக்குள்ளே போய்ட்டுருக்கு. இந்த சேனல் வந்து இன்னும் ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி செட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஃப்ளாக் பேட்டர்னா ஒரு ஃப்ளாகுக்கு ஒரு கொடி கம்பம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ளாக் வந்து ஃப்ளாக் ஹைஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு கொடி கம்பம், அதுதான் இந்த போல். இந்த போல் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ஸ்விங்க் போட்டிருக்கிறேன். ஸோ இதோட டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து பிரேக் ஆகும்போது இந்த போல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் அளவு மேலே போகும். அதை அப்படியே நான் க்ளோன் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக ஏற்கனவே போட்டு வச்சுருக்க டார்கெட் லெவல் அந்த இடத்துல தான் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஆர் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட் தெரியும் எது வரைக்கும் போவோன்ட்டு. அதுவும் எது கூட லைன் அப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம போட்டு வச்சது தான். ஓகே, இப்போ கன்ஃப்ளூயன்ஸு, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம போட்டு வச்ச லெவலில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 127, 1414, 1618 எல்லாமே அந்த ஏரியாவில் லைன் அப் ஆகுது. ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்போ என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை விட்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரு ஆகும். இப்போ மணி பார்த்திங்கன்னா
3 மணி பக்கத்தில் இருக்கும். 3:15 வந்து 3:20 வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ஸோ இது 1 ஹவர் கேண்டில் 3:15 க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு, பட் அந்த கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ட்ரி ஆனால் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்போம், எந்த இடத்துல டார்கெட் வைப்போன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏடிஆர் இண்டிகேட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ கரண்ட் கேண்டிலுக்கு நேராக கர்சர் வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் ஏடிஆர் இருக்குன்னு காமிக்கும். ஏடிஆர்னால் என்னது, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இந்த 1 ஹவர் கேண்டிலுக்கு எவ்வளோ மேலேயும் கீழே ஆவரேஜாக மூவ் ஆகிருக்கு ப்ரைஸ், அதுதான் காட்டும். ஓகே, இப்போ நான் கேல்குலேட்டர் எடுத்துக்கிறேன். கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட லோ, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ கீழே நான் வந்து 1 ஏடிஆர் பிலோ ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லோக்கு கீழே 1 ஏடிஆர் பிலோ. ஸோ கரண்ட் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 152 ருபீஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கர்சர் வைக்கும்போது ஏடிஆர் இண்டிகேட்டர் பக்கத்தில் நமக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 152 ருபீஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ரீவியஸ் லோ. லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,385 தான் நமக்கு லோ. ஸோ 21,385 லோ மைனஸ் 152. ஓகே, 152 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஸோ இது போட்டிங்கன்னா 21,233. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே போவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரானா 21,233 ருபீஸ்க்கு கீழே தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்கில் 21,233 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வைக்கணும். டார்கெட் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸாக நம்ம டார்கெட் வச்சுருந்தோம்ல அதிலே கூட டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்விங்க்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, பேக் டு ஸ்விங் லோ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் 127 எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு 1:1.9 இருக்குது. ஓகே, ஸோ அது கூட நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க எடுத்துக்கலாம், இல்லை முன்னாடி நம்ம வச்ச இடத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் எ டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரி ஆகும் முன்னாடி ஸ்டாப் லாஸ், டார்கெட், பொசிஷன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோன்னு. ஸ்டாப் லாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே 1 ஏடிஆர் பிலோ ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஓகே, ஸோ ஏடிஆர் இண்டிகேட்டர்லேருந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோவோட வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம், டார்கெட் வச்சுட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து லைவ் கேண்டில் 3:15 கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரு ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்கு வெல் பிஃபோரே நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் நம்மளோட ட்ரேடை. ஓகே, ஸோ இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா இருக்குது பாருங்கள், 493.20 ருபீஸ் இருக்குது. டோட்டலாக நம்ம இப்போ இருக்க இடத்துல என்ட்ரானா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 493.20 ருபீஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும் ஒரு ஸ்டாக்குக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பொசிஷன் சைஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஸ்டாப் லாஸோட ருப்பீஸ் எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், விச் இஸ் 493.20 ருபீஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ கேல்குலேட்டரில் போய்ட்டு ஒரு 5 lakh கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 1% தான் ஒரு ட்ரேடில் ரிஸ்க் பண்ணணும். ஸோ 1% ஆஃப் 5 lakh பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ 5,000 டிவைடட் பை நம்மளோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் 493.20 போட்டோன்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி 10.12 வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 10 குவான்டிட்டி. ஸோ இப்போ உங்கள்கிட்ட 5 lakh அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எத்தனை குவான்டிட்டி தான் வாங்கணும், ஒன்லி 10 குவான்டிட்டி தான் வாங்கணும். ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. சும்மா 5 lakh இருக்குன்னா 5 lakhக்கு நீங்கள் வாங்கக்கூடாது. 10% ஆஃப் 5 lakh இஸ் 1% ஆஃப் 5 lakh இஸ் 5,000 ருபீஸ். நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 10 ஸ்டாக் இன்ட்டு 493 ருபீஸ் பார்த்தீங்கன்னா 4,936. ஸோ அண்டர் 5,000 தான் வருது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் தான் வாங்கணுன்னா 10 ஸ்டாக் தான் வாங்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், ட்ரெண்டு பார்த்துருக்கோம், எங்கே என்ட்ராக போகிறோன்னு நமக்கு தெரியும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோன்னு தெரியும், எங்கே டார்கெட் வைக்க போகிறோன்னு தெரியும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறோன்னு தெரியும். அந்த ஸ்டாப் லாஸ் அடித்தா நம்ம வாங்கியிருக்க குவான்டிட்டிக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். எவ்வளோ லாஸ் ஆகும், 5,000 ரூபா, அதாவது 4,900 ருபீஸ். இப்போது பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் விலை கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேப்பர் ட்ரேடிங்னு இருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு 1,00,000 ரூபா
1000 இருக்குது. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ருப்பி கிடையாது, இது வந்து டாலர். $1,00,000 கொடுப்பாங்க. நம்ம ட்ரேட் பண்ணி $1,00,000 கிட்ட இதில் இருக்குது. இது நான் முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா பேப்பர் ட்ரேட் பண்ணது. இந்த இடத்துல போனீங்கன்னா அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, முன்னாடி பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ், உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல், இப்போ ஓப்பனில் இருக்க பொசிஷன் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள், இது வந்து ட்ரேடிங் ஜேர்னல், நீங்கள் முன்னாடி எடுத்த ட்ரேட்ஸ், பை செல் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, இது வந்து பொசிஷன், ஆக்டிவ் பொசிஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துல காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, கீழே மேலேயும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது விண்டோ ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆர்டர் விண்டோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். இதில் பார்த்திங்கன்னா லிமிட்டில் வாங்கணுமா, மார்க்கெட் ஆர்டர் வாங்கணுமா எல்லாமே இருக்குது. நம்ம மார்க்கெட் ஆர்டர்னால் மார்க்கெட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாக் இருக்குது. நம்ம எவ்வளோ பொசிஷன் சைஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 10. ஓகே, ஸோ இப்போ டைம் இன்னும் 10:15, ஐ மீன் 3:15 ஆகலை. நீங்கள் க்ளோஸ் அப்போ தான் வாங்கணும். நான் இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இப்போயே வாங்குகிறேன். ஸோ 10 ஸ்டாக்கு, ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வாங்க முடியாது. டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. 10 குவான்டிட்டி வாங்கிட்டேன் யூனிட்ஸில். நமக்கு டேக் ப்ராஃபிட் எவ்வளோ போட்டிருக்கோம் ஏற்கனவே, அந்த ப்ரீவியஸ் ஹை போட்டிருந்ததில்ல டேக் ப்ராஃபிட், அந்த வேல்யூ வந்து நீங்கள் டேக் ப்ராஃபிட்டில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம டேக் ப்ராஃபிட் மேலே வச்சிருந்த வேல்யூவை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸில் வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருந்தோம், 21,233 ஸ்டாப் லாஸ் கேல்குலேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். 21,233 இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ, டார்கெட் வேல்யூ போட்டோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறோன்னு போட்டோம். இப்போ பை கொடுத்தோன்னா மார்க்கெட்டில் பை ஆயிரும். இதே இது நீங்கள் லிமிட்டில் வாங்கினா லிமிட் வேல்யூ செட் பண்ணோம். ஸோ நான் இப்போ இங்கே பை கொடுக்குறேன். மார்க்கெட் இன்னும் வந்து 3:15 கேண்டில் க்ளோஸ் ஆகலை. டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் 3:15 கேண்டில் க்ளோஸ் ஆன மாதிரி அஷ்யூம் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆன மாதிரி அஷ்யூம் பண்ணி 10 குவான்டிட்டி, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்னு போட்டேன். பொசிஷன் சைஸிங் பண்ண மாதிரி நம்ம 10 குவான்டிட்டி தான் வாங்க போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து பை பண்ண போகிறேன். பை கொடுத்துட்டேன்னா வாங்கிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் காட்டுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது என்ட்ரி, கீழே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லெவல், மேலே இருக்கிறது டார்கெட் லெவல். அதுவே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் எவ்வளோ ரூபா நீங்கள் நஷ்டம் பாவீங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ, இப்போ இருக்க கண்டிஷனில் நீங்கள் $2, $3 ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு லாஸில். உங்களோட டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா $112 வந்து நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு மேலே காட்டுது பாருங்கள். ஓகே, ஸோ இதிலே வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக காட்டிடும் உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ. இப்போ கரண்டாக நீங்கள் இதில் இருக்கீங்களா, எதில் இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் உங்களோட இதை ஆர்டர் மூவ் பண்ணிங்கன்னாலே திரும்ப இது வந்து மாடிஃபை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல டார்கெட் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து மாடிஃபை ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேப்பர் ட்ரேடிங்கில் போய்ட்டு பொசிஷன்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பொசிஷன் காட்டும். கரண்டாக நீங்கள் வந்து அபாட் இந்தியாவில் 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க. இப்போ கரண்டாக $4 லாஸில் இருக்கீங்க. ஸோ அதில் டபுள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இதில் எதெல்லாம் வேணுமோ அது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா, நீங்கள் என்ட்ரி ஸ்டாப்ஸ் டார்கெட் செட் பண்ணிட்டு பை கொடுத்துட்டிங்கன்னா பை பண்ணிடும். உங்கள் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கலாம், உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவை கூட நீங்கள் ஒரு ட்ரேடிங் சேனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிமெம்பர், இந்த வேல்யூஸ் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர். இப்போ நீங்கள் இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், இன்றைக்கி எவ்வளோ இந்தியன் ருப்பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா USD to INR $82.86. ஸோ உங்களுக்கு $112 டார்கெட் காட்டுதுன்னா $112 இன்ட்டு 82 அந்த ருப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் $61.66 இருக்குது. இது வந்து டாலர் $61.66 ஸ்டாப் லாஸ் இன்டு 82.86 ருப்பீஸ் கொடுத்தீங்கன்னா $5109. டாலர் கன்வர்ஷனில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எனிவேஸ் நீங்கள் வந்து அந்த 5001% ஸ்டாப் லாஸ் லெவல் பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ வி நீட் நாட் வரி அபவுட் தட்.
நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, விர்ச்சுவலாக லைவ் ட்ரேட் மாதிரியே உங்களோட ட்ரேட் வந்து லைவாக இருக்கும். மேலே போய் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு பொசிஷனில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டட் காட்டும். கீழே வந்து ஹிட் ஆச்சுன்னா பொசிஷனில் திரும்ப பேப்பர் ட்ரேடிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்னு காட்டும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 months 3 months இந்த மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட லைவ் மணியை வந்து நீங்கள் உள்ளே போட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.